பூமியையும் வானையும் எல்லையெல்லா பிரபஞ்சத்தையும் ஒரே நேரத்தில் படைக்கும் காத்தும் அழிக்கும் சக்தி, அதுதான் நடராஜரின் தாண்டவம். தாருகாவனத்தில் முனிவர்கள் கடுமையான தவத்தால் பல சித்துக்களை பெற்றனர். ஆனால் அந்த சக்தி அவர்களை அகந்தையில் ஆழ்த்தியது. நாங்களே தெய்வீக சக்தி என்று நினைத்த அவர்கள் இறைவனை மறந்தனர். அப்போது காடை அதிர, வானம் பிளந்து ஒரு ஜோதி தோன்றியது. நடராஜர், நர்த்தன சிவன். அவர் காலடியில் அபச்மரா அஜ்ஞானம் நசுங்கியது. அவரது 4 கரங்கள் பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தின. ஒரு கரம் உடுக்கை டமரு ஓம் எனும் பிரணவ ஒலியை படைத்தது. 2ஆம் கரம் அபயம், உலகை அருளால் காக்கிறது. 3ஆம் கரம் அக்கினி, பழையதை அழிக்கிறது. 4ஆம் கரம் திருவடி, முக்தியை அளிக்கிறது. நடராஜர் ஆடும் ஒவ்வொரு அசைவும் பிரபஞ்சத்தின் சுவாசம். அவரது சிதம்பர நடனம், ஆகாய தாண்டவம் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் நடைபெறுகிறது. அவர் வலது கால் உயர்ந்தால் புதிய படைப்பு தொடங்கும். இடது கால் தரையில் நிலைத்தால் உலகம் நிலைக்கும். நெருப்பு வட்டம் சுற்றி சுழலும் போது காலங்கள் மாறும். ஒருமுறை தேவர்கள் பயந்தார்கள். இந்த தாண்டவம் நின்றால் என்ன ஆகும் என்று கேட்ட இந்திரனிடம் சிவபெருமான் சிரித்தார். என் நடனம் நிற்காது. நான் ஆடினால் உலகம் இருக்கும், நான் நின்றால் பிரளயம். ஆனால் நான் என்றென்றும் நடிப்பேன். அன்று முதல் சிதம்பரம் தில்லை கோயிலில் நடராஜர் ஆடிக்கொண்டே இருக்கிறார். அங்கே பொன் ஆகாயம் அர்த்தநாரீசுவரரின் ரகசியம் அவரது நடனத்தை முத்தமிடுகிறது.